ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி தான் சொல்கிறீங்க சார், நான் ரிஷப ராசி தான் சார், என் வாழ்க்கையில் மாற்றமே வரல சார், பெரிய லெவலில் அந்த கடன் தான் அதிகமாகிட்டு இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை நிறைய, தொழில் இல்லாமல் இருக்கேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு. அதே போல் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்னென்னா செய்யக்கூடாத தொழில்களை செய்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி தொழில்கள் செய்யலாம், எந்த ஊரில் போய் செய்யலாம், வேலையில் எந்த மாதிரி வேலையில் ட்ரை பண்ணலாம், வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி மேலும் மேலும் சில பேர் கடனில் இருக்கீங்க. ஒரு 60% நிறைய மாற்றம் வந்திருக்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. மாற்றத்தை வந்துருச்சுன்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு மாற்றமே வரல, இதுக்கப்புறமா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களும் கமெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் உள்ளார். இந்த உபஜயஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா, எல்லாரும் முயற்சி பண்ணுறோம், எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுறோம், ஆனால் எல்லாராலையும் எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையல. ஆனால் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை பெறுகிறார். அதான் ரொம்ப விசேஷம். அந்த உச்சமாகும்போது என்னங்கன்னா முயற்சி திருவினையாகும், முயற்சி வெற்றியாகும். அப்போ முயற்சி வெற்றி அடையும்னா அப்போ எந்தெந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணலாம்? வேலையே இல்லை சார், எனக்கு வேலை போய் 1 வருஷம் ஆச்சு சார், 6 மாதம் ஆச்சு சார், நான் இப்போ தான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு, வேலை மாறணும் சார், எப்படியும் மாறி தான் ஆகணும் சார், வேறு வழியே இல்லை சார், இந்த வருஷம் நான் மாறலைன்னா என் வாழ்க்கையே வீணாக போயிடும் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அதேமாதிரி வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைச்சே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதே போல் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் வரலாம். அதேமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதக்கூடியவர்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஜிஆர்இ, டோஃபல், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, அது மட்டும் இல்லாமல் சிஏ, நிறைய ரிஷபராசி என்பது சிஏ படித்து முடிச்சிருப்பீங்க. முடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது கடைசியில் ஒரு பேப்பர் போயிடுச்சு சார், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, நானும் 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேலைக்கு போகலான்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் அதெல்லாம் கிளியர் பண்ணுவீங்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்கள், இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு என்னென்னா எல்லாம் வருது சார், ஆனால் கடன் குறைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. அந்த கடனுடைய அளவு குறையும். எப்படி குறையும் அப்படின்னா இந்த வருஷம் நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். ஏன்னா குரு தன் வீடான 11ஆம் இடத்தை குருவே பார்க்க, அதுவும் உச்சம் பெற்ற குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ என்ன கண்டிப்பாக பெரிய லெவலில் லாபம் வரும், சம்பாதிப்பீங்க, பலவிதமான வாய்ப்புகள் மூலமாக சம்பாதிச்சு கடனை இந்த 2026 ஜூன்லேருந்து அடுத்த 2027 ஜூனுக்குள்ளே முடிச்சுருவீங்க. எல்லாத்தையும் கவலைப்படாதீங்க, பணம் நிறைய வரும், ஆனால் கடனை கட்டணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா வந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க, உடனே அடுத்த பிஸ்னஸை போடலாமா, வேறு ஏதாவது சம்பாதிக்கலாமா, அடுத்தது இதை கொஞ்சம் பழசெல்லாம் நிறைய கடன்லாம் வாங்கிட்டோம், அதெல்லாம் ஒரே டைமில் தீர்த்துடணும், ஒரு இந்த டைம்லேயே சம்பாதிச்சுன்னு நினச்சி திருப்பி ஏதாவது தொழிலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம், அதையும் மறந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்குது. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடியவர் தான் ரிஷபராசி என்பது. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் பணத்தை கடனும் கட்டணும் அப்படின்னு வர்ற லாபத்தில் ஒரு 70% கடனை கட்டுங்க, ஒரு 30% உங்களுடைய தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அதே போல் வெளிநாடில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர், நிறைய ரிஷபராசி என்பவர் வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கேயுமே சில பேர் பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க, சந்திக்காமலாம் இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 மாதத்தில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மனைவிக்கு வேலையெல்லாம் போயிருக்கு, இல்லை சில நேரம் கணவருக்கு வேலையெல்லாம் போயிருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வேலையை எப்போ விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல சார், வேறு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ராஜெக்ட்லாம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி சாதகமான பயிற்சியாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வெளிநாட்டிலே நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம், ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க. இன்கேஸ் அப்படியும் உங்களுக்கு கிடைக்கல, ஜூன் மாதம் கிடைக்கல அப்படின்னா
ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வேலையில் கண்டிப்பாக கொடுக்கும். வெளிநாட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா, திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சேர்த்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவான் கொடுப்பாரு. சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நான் வந்து வேறு வாழ்க்கைக்கு தான் போகிறேன், முதல்ல இது டைவர்ஸ் ஆனால் போகும்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த காலகட்டத்தில் அந்த டைவர்ஸ்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து வேறு ஒரு திருமண வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். திருமணமே ஆகலை சார், ரிஷபராசியாக இருக்கீங்க, இந்த வருஷம் எழுதி வச்சுக்கிங்க, திருமண யோகம் உண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. காரணம்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை உச்சம் பெற்று பார்க்கிறார். அதான் ரொம்ப சிறப்பு. அந்த உச்சம் பெற்று பார்க்கும்போது என்னன்னா, கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்காமல் போக மாட்டார். அதுக்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. அதேமாதிரி குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள், குழந்தைகளால் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு நிவர்த்தி இருக்குது. அதற்கான முயற்சி செய்து கொள்வதும் சிறப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியாக இருக்கீங்க, வீடு வண்டி வாகனம் விற்பதற்கான நேரம். சார் வீடு விற்றா என் பிரச்சனைலாம் தீர்த்துடுவேன் சார், இடம் விற்றா என் கடன்லாம் தீர்த்துடுவேன்னு சொல்லக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் கேட்ட விலை கிடைக்கக்கூடிய நேரம். அதனால் இந்த டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த இடத்த விற்று வீடை விற்று உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு. குடும்ப உறுப்பினர்கள், முக்கியமாக தங்கச்சி, அண்ணன், தம்பி, அவங்களால நிறைய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். அதற்கான முயற்சிகளும் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய நிலை நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக இதை விட யோக பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய பேருக்கு எந்த பயிற்சி ஆனாலும் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அதே போல் தசா புத்தி, ராகு கேது தசா, சனி தசா, புதன் தசா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு தசா, சுக்கிர தசையில் கூட பொருளாதார இழப்புகள், வேலையின்மை, தொழிலில் பாதிப்புகள், குடும்பத்தில் குழப்பம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்டில் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். விருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாம் மற்ற பலவிதமான பிரசனங்கள் சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடத்துகிறோம். ஆன்லைனில் படிக்கிறவங்க படிக்கலாம். விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் குரு பயிற்சி மட்டும் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சியுமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது. யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு. குருனோட பார்வை மேலே, சனி மேலே கடகடன்னு எல்லா விதமான லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ரிஷபம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாக்டான காலகட்டமாக. டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்கம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷமான குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். வருஷம் எல்லா ஜோதிடர்களும் இதே தான் சொல்கிறீங்க, விசேஷம்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு எந்த விசேஷமும் நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னா உண்மையாகவே இது ரொம்ப விசேஷமான குரு பயிற்சிமா. காரணம் என்ன அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் உச்சம் பெற்று அமர்வார். ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போ கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று குரு பகவான் அமர போகிறார். இந்த நாள் வந்து பாருங்கள் 1/6/2026 காலையில் 11 மணி அளவுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். புரியுதுங்களா? பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவர் உச்சம் பெற்று அமர்றார். இதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னா உண்மைமா. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ நிறைய ராசிகளுக்கு சனி பயிற்சி நடந்துச்சு இல்லைங்களா? 6/3/2026 நிறைய ராசிகளுக்கு சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காரு. கங்கணம் கட்டின்னு அலையிறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி என்னென்ன ராசிகளை சொல்லலாம்? மேஷ ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டம சனியில் இருக்கீங்க. கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனியில் இருக்கீங்க. தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. கும்ப ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாத சனியில் இருக்கீங்க. மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனியில் இருக்கீங்க. ஆக இந்த 6 ராசிகளும் ஏதோ ஒரு விதத்தில் இல்லை ஒரு விதத்தில் கெடுக்கணும் அப்படின்னு சனி பகவான்
பகவானோட ஒரு டார்கெட் ராசிகள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு எடுக்கணும்னே நினச்சாலும் இந்த உச்சம் பெற்ற குரு அவரோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே படியுதுமா. ஆக சனி இந்த 6 ராசிகளும் கெடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அவரால் எல்லாளவும் கெடுக்க முடியாது. குருனோட பார்வையினால், முழு சுப பார்வையினால் கட்டுண்டு கிடப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ஆக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்த சனி இப்போ அவர் பாட்டும் சிவனேன்னு இருக்க போகிறாரு. நம்ம வேலையை பார்க்கலாம். நம்மளுக்கு பெருசாக இடையூறுகள் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது தவிர மீதி 6 ராசிகளுக்கு சனி பகவான் ஆல்ரெடி நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் தான் இருக்காரு. குருனோட பார்வையினால இன்னும் கொஞ்சம் நல்லது கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு தாம்மா செய்ய போகுது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் நம்ம பார்த்துக்கணும். தசநாதன் ரொம்ப வலுத்து இருக்கான் அப்படின்னா 100க்கு 100% நல்லது அப்படின்றது நடக்கும். தசநாதன் பெருசாக வடுத்து இல்லைங்க, ரொம்ப சுபராக இல்லை, சுபனோட பார்வை இல்லை, சுபனோட நட்சத்திர சாரம் வாங்கலை, அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீடு கொடுத்தவன் கெட்டு போயிருக்கான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி பெருசாக சாதகமாக இல்லை, பாதகமான நிலையில் இருக்காரு அப்படின்னாலும் 50% நல்லது அப்படின்றது நடக்குமா. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 50% ஓயும் அப்படின்றது இருக்கும். புரியுதுங்களா. ஆக இந்த குரு பயிற்சி நிஜமாவே நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போகுது. எந்தவித டவுட்டும் கிடையாது. உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து 10 ரூபாய் நல்லது செய்ய போதா, 1000 ரூபாய் நல்லது செய்ய போதா, 10,000 ரூபாய் நல்லது செய்ய போதா அப்படின்றது, லட்சக்கணக்கில் நல்லது செய்ய போதா அப்படின்றது சுய ஜாதகத்தையும் பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே சமயம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸும் இருக்காங்க இல்லைங்களா. 6/12/2026 வரைக்கும் ராகு கேதுனோட பொசிஷன். சனி பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் ராகு கேது அவங்களோட ஒரு விஷயத்தில் நம்ம எதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குரு பகவான் நடுவில் அதிசாரமாக பயிற்சியாவார் செப்டம்பர் மாதம். அந்த மாதம் சனியினோட ஆட்டம் கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ எதில் உஷாராக இருக்கணும், அந்த ஒரு மாதம் மட்டும். அதுக்கு மேலே 2027 ஏறக்குறைய 5ஆம் மாதம் வரைக்குமே குருனோட பார்வை சனி மேலே இருக்க போகுது. ஆக எது உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் நீங்கள் செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் முழுசும் சொல்லியிருக்கோமா. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் குரு பயிற்சி மட்டும் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சியுமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது. யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் ரிஷபத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்கிறீங்களேங்க, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையேங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். சுய ஜாதகத்தில் தசை மேபி நல்லா இல்லை, அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது அப்படின்னா நிறைய பெரும்பாலும் இந்த மத்தியம ரிஷபம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் குரு தசையில் இருக்கீங்க. குரு பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11 அதிபன் ரிஷபத்துக்கு. அப்படி இல்லை சனி தசையில் இருப்பீங்க. சனி பெருசாக ஃபேவராக இல்லாமல் இருக்கலாம். ஆக என்ன தசையில் இருக்கீங்க, தசநாதன் வலுத்து இருக்கானா அப்படி பார்த்துக்கோங்க. ஆனால் கோச்சார பிரகாரம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரி, முதல்ல பாருங்கள், சனி பகவானே லாபஸ்தானத்தில் இருக்கா, உபஜயஸ்தானத்தில் சனி. நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான லாபத்தை நான் கொடுத்துருவேம்மா, எல்லாம் மிச்சம் வைக்காமல் கொடுத்துருவேம்மா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சனிக்கு. அதுக்கு மேலே குருனோட பார்வை மேலே சனி மேலே கடகடன்னு எல்லா விதமான லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்று, ரொம்ப உழைக்கிறவங்கள பிடிக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப உழைக்கிறவங்க, ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சனி சப்போர்ட்டிவாக இருக்கார். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த குரு பயிற்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 3ஆம் பாவம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர தைரிய ஸ்தானத்தில் குரு. இது பெருசாக ஸ்தான பலம் இல்லையேம்மா நிறைய பேர் கேட்குறாங்க. சுய ஜாதகம் பார்க்க வரும்போது ஸ்தான பலம் இல்லையேன்னு பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லைங்க. மொதல் விஷயம் ஒரு உச்சம் பெற்று அமர்த்திருக்கார். ரெண்டாவது விஷயம், ரிஷபராசி அன்பர்கள் நம்மளோட ராசி அதிபன் சுக்கிர பகவானுக்கு குரு நட்பு கிடையாது, பகை கிரகம் தான். ஆக அவர் 3ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது நல்லது தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, முயற்சி ஸ்தானத்தில் குரு. பொதுவாக ரிஷபம் என்ன பண்ணும், தேவையில்லாத ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணி ஏமாந்து நிற்கும். உண்மையான அன்பு, உண்மையான காதல், உண்மையான பாசம், இது ரிஷபத்துக்கு எப்பயுமே தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். தேடுதலில் என்ன பண்ணுவாங்க, தப்பான ஒருத்தவங்கள முழுசாக நம்பி அவங்கக்கிட்ட ஏமாறுவாங்க. அது பார்த்திங்கன்னா காசளவில் ஏமாறுவாங்க, இல்லை மனதளவில் புண்படுவாங்க, இல்லை பார்த்திங்கன்னா இவங்களோட உழைப்பை அவங்க திருடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரிஷபத்துக்கு நடக்கும். ஆனால் இந்த காலகட்டம் ரிஷபம் ஒரு விஷயத்தை கரெக்டாக ஸ்டிக் ஆன் பண்ணி கரெக்டான முயற்சி அப்படின்றது செய்வாங்க. அவங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவாற்றலும் இது பார்த்திங்கன்னா
கச்ச கச்ச கச்சன்னு பேசாமல் எது பேசுகிறாலும் யோசித்து அனலைஸ் பண்ணி பேசக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாகிறதுனால ரிஷபம் பெரிய லெவலில் ஏமாறாது. ரிஷபம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாக்டான காலகட்டமாக. ஆண்களை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா ராசி ஆண்களும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதிப்பாங்க. ஆனால் பெண்கள் எவ்வளோ திறமை இருந்தோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யாமல் வீட்லேயே இருக்க ரிஷபம் உண்டு. அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே போய் ஏமாறுற ரிஷபம் உண்டு. பெருசாக இவங்களோட மூளை இவங்கள்தான் இருக்கும். பாஸ் வருமானத்தை தட்டிட்டு போயிடுவார். இவங்க சும்மா பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட்டாகவே உங்களோட காலம் ஃபுல்லாக கான்ஸ்டபிள்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா. இந்த மாதிரியே உங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லலாம். மூணாவது, நான் நல்லா படிச்சுட்டேங்க, குழந்தை பிறந்துருச்சு, என்னால் வேலைக்கு போக முடியல, திருமணமான பின்னாடி எங்கள் கணவர் வீட்டுக்கு பிடிக்கல, அதனால் நான் வேலைக்கு போக முடியல. எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். ஆல்ரெடி வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த வேலைக்கு போங்க. இல்லைன்னா சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு கன்சர்னில் வேலை செய்யணுமா இல்லை சுய தொழில் ஆரம்பிக்கலாமா பார்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சாதிக்கக்கூடிய காலகட்டமாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. பொதுவாக பாருங்கள், குரு பகவான் உங்களுக்கு 8 மற்றும் 11 அதிபர். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். அவன் முயற்சி ஸ்தானத்தில் உட்காரும் போது லாபம் குறித்து, உங்களோட வேலை குறித்து, உங்களோட வருமானம் குறித்து நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை முயற்சிகளும் பலிதமாகவும் மாற்றுக்கருத்தே கிடையாது. சரிம்மா, இப்போ சனி எக்ஸலண்ட்டாக இருக்கான், குருவும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறான். அதுக்கு மேலே குருனோட பார்வை 7, 9, 11 பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வை. இப்போ படிக்கிற பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்கு, வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு, இங்கே எம்டி படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எம்இ படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி பாருங்கள், கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நிறைய ரிஷபத்துக்கு திருமணம் அப்படின்றது கூடி வரும். அதே மாதிரி பாருங்கள், ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 2வது திருமண பிராப்தம் அப்படின்றது உண்டு. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப் இதெல்லாம் குரு பகவான் பெருசாக கெடுக்கிறது இல்லைங்க. அது பேச்சப் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. எதிலம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும்? 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் ராகுமா. தொழில் ஸ்தானத்தில் ராகு 12ஆம் மாதம் வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் தான் இருப்பார். தொழிலில் பெரிய பிரம்மாண்டம் அப்படின்றது ஏற்படும். சில 100 மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச நீங்கள் பல லட்சம் மக்களுக்கு தெரியறதுக்கான காலகட்டம். ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும், அதில் கொஞ்சம் கவனம் வேணும். சுகஸ்தானத்தில் கேத்துமா, சுக தாயார் ஸ்தானத்தில் கேத்து அப்படிங்கும்போது உங்களோட ஆரோக்கியத்துலேயும் கவனம், தாயாரோட ஆரோக்கியத்துலையும் கவனம். அதில் ப்ளஸ் என்ன, வெளிநாடு போய் கம்ஃபர்ட்டாக வாழறதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, இது எதில் கவனமாக இருக்கணும்? ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதில் கவனமாக இருக்கணும். 2 சிம்பிளான விஷயம். என்னம்மா நாங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, எப்பயுமே ரிஷபராசி அன்பர்கள் அம்பிகை வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. அம்பிகையை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின் போது யாராவது உங்களை ஏமாத்துற நோக்கத்தோடு உங்கள் கூட பழகுறாங்க அப்படின்னாலும் அம்பிகையினோட கடாட்சத்தினாலையும் அம்பிகையினோட கருணை பார்வையினாலும் அவங்களே உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஆக அம்பிகை வழிபாடு சால சிறந்த வழிபாடாக இருக்கும். அம்பிகைக்கு எத்தனையோ மந்திரம் இருக்கேம்மா அப்படின்னா, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் தினம்தோறும் 5 நிமிஷம் பாராயணம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஆகும். புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்கம்மா. இந்த குரு பயிற்சி காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலேயாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பலவிதமான பிரச்சனைகள் ஓயுமா, தீராத நோயினால என் கணவர் கஷ்டப்படுறாரு, அந்த நோயிலிருந்து விமோச்சனம் அப்படின்றத அடைஞ்சிட்டு வரா, பிள்ளைங்க ஒரு நாளும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, ஒரு நாளுக்கு 4 பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு வருது, பிள்ளைங்க திருந்துமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த காலகட்டத்திலேயாவது வீடு கட்டுவோமா, கார் வாங்குவோமா, சந்தோஷம் தேடி வருமா, தொழில் நல்ல மேலும் மேலும் உயருமா, இப்படி பல கேள்விகள் பல பிரச்சனைகள் ஒரு வீட்டில் இருக்க தான் செய்து. இந்த மாதிரி எந்த கேள்வி உங்களுதா இருக்குது அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் தெரியுமா. உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.